சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். செவ்வாய் திசையில் சூரிய புத்தி பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் தசாபுத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவருக்கு என்ன திசை நடக்குது அதை அனுசரித்து தான் அவர் யோகத்தை அனுபவிக்கிறாரா, அவயோகத்தை அனுபவிக்கிறாரா, கஷ்டத்தை அனுபவிக்கிறாரா, நஷ்டத்தை அனுபவிக்கிறாரா, இல்லை சொந்த ஊரில் இருக்காரா, இல்லை வெளிநாட்டில் இருக்காரா, இது எல்லாமே அவருடைய தசாபுத்தி தான் சொல்லும். இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கார் அப்படிங்கிறத தசாபுத்தி சொல்லும். இப்போ இந்த தசாபுத்தி அப்படிங்கிறது 9 கிரகத்துக்கு 9 தசைகள் இருக்குது. அளவுகள் மாறுபடும். சுக்கிர தசை தான் இருக்கிறதுல அதிகம், 20 வருஷம். சூரிய மகாதசை ரொம்ப கம்மி, 6 வருஷம் தான் சூரிய மகாதசை. இப்போ இந்த ஒருவர் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அவருக்கு லக்கணத்துக்கு எந்த கிரகம், லக்கணத்துக்கு யோகாதிபதியா, லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியா, லக்கணத்துக்கு பாதகாதிபதியா அப்படிங்கிறத அனுசரித்து எந்த நட்சத்திரத்தை சாரத்தில் இருக்குது, அதாவது எந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில், அதாவது லக்கணத்துக்கு அந்த நட்சத்திராதிபதியும் நன்மை செய்வாரா, இதெல்லாம் அனுசரித்து தான் அந்த தசாபுத்தி நன்மை தீமை செய்யும். அதில் பாவர் சேர்க்கை இருக்கா, சுபர் சேர்க்கை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அனுசரித்து தான் நன்மைகளையும் தீமைகளையும் அந்த தசாபுத்தி செய்யும். இப்போ ஒருவருக்கு பெரிய ராஜயோகம் இருக்குது அப்படின்னு வச்சுங்க, ஒருவருக்கு விபரீத ராஜயோகமோ அல்லது புத ஆதித்ய யோகமோ, குருச்சந்திர யோகமோ, குரு மங்கள யோகமோ, பிருகு மங்கள யோகமோ, எந்த யோகம் இருந்தாலும் அதனுடைய தசாபுத்தி வாழ்க்கையில் வரணும். வந்தால் தான் அவர் யோகத்தை அனுபவிப்பார். இல்லைன்னா அது இருந்தும் பிரயோஜனம் இல்லை, கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது எந்த வயசில் வரணும் அப்படிங்கிறது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். 80 வயசில் ஒரு யோக தசை வந்து பிரயோஜனம் இல்லை. ஒரு 15-20 வயசுக்குள்ள ஒரு தசை யோக தசை வந்து பிரயோஜனம் இல்லை. ஒரு 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள ஒரு யோக தசை வரணும். வந்தால் தான் அது அந்த ஜாதகர் முழுமையாக அனுபவித்து வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியும். ஒரு யோக திசை வந்ததுன்னு வச்சுங்க, 3 தலைமுறைக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு போயிடும். ஒரு அவயோக திசை வந்ததுன்னு வச்சுங்க, 3 தலைமுறையாக சேர்த்து வச்சிருந்த சொத்தெல்லாம் அழிச்சுட்டும் போயிடும். அப்போ அதெல்லாம் செய்யக்கூடியது எது அப்படின்னா தசாபுத்தி தான். அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் தசை நடச்சுன்னா அதில் 9 புத்தி இருக்கும். இந்த 9 புத்தியும் அனுசரித்து அப்பப்போ பலன்கள் மாறுபடும். தசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்யாது அப்படின்னா கூட இந்த புத்திநாதன் அனுசரித்து அப்பப்போ பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். இப்போ ஒரு யோக தசை நடக்குது அப்படின்னா அதில் அஷ்டமாதிபதி புத்தி நடக்கும்பொழுது அந்த யோக பலன் அனுபவிக்க முடியாது. ஒரு அவயோக தசை நடக்குது, பாதகாதிபதி தசை நடக்குதுன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய புத்தி வரும் பொழுது அந்த நேரத்தில் கெடுபலன்கள் நடக்காமல் இருக்கும். இந்த மாதிரியான பலன்கள் அப்பப்போ மாறுபடும். அந்த வரிசையில் செவ்வா மகாதசையில் செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசையில் ராகு புத்தி, செவ்வாய் திசையில் குரு புத்தி, செவ்வாய் திசையில் சனி புத்தி, செவ்வாய் திசையில் புதன் புத்தி, செவ்வாய் திசையில் கேது புத்தி, செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி முடிஞ்சு செவ்வாய் மகாதசையில் சூரிய புத்தி ஒருவருக்கு என்னென்ன பலன்களை செய்யும். இவர் இந்த செவ்வாய் மகாதசையில் சூரிய புத்தியில் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய் மகாதசையில் சூரிய புத்திங்கிறது வெறும் 4 மாதம் 6 நாள். ஏன்னா தசாபுத்தியில் சூரியனுக்கு வெறும் 6 வருஷம் தான். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் திசையில் 7 வருஷத்தில் சூரிய புத்தின்னா வெறும் 4 மாதம் 6 நாட்கள் மட்டும்தான். இந்த 4 மாதம் 6 நாட்களும் சூரியனும் செவ்வாயை போல பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருப்பது யோகம், நன்மையை செய்யும். உபஜயஸ்தானம் அதிலும் குறிப்பாக 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய நன்மையை செய்யும். என்ன நன்மை செய்யும்? 10ல் வந்து திக்பலமாக இருப்பார். ஷட்பலத்தில் ஒரு பலம் திக்பலமாக இருப்பார். வலுவான நிலையில் இருப்பார். புகழ், அந்தஸ்து, கௌரவம், தொழில், அரசியல் வெற்றி, அரசாங்க வெற்றி, பெரிய லீடர், தலைவராகிறது, இந்த மாதிரியான நன்மைகளை செய்யும். ஆனால் 11ஆம் இடத்துல இதை விட நன்மையை செய்யும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம குழந்தை ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெற கரெக்டான அந்த நல்ல நேரம் குறித்து கொடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியனை வச்சு லக்கணம் தேர்ந்தெடுப்பாங்க குழந்தை பிறக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல சூரியன் இருக்காருன்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும், அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த தோஷம் இருந்தாலும் சரி, எல்லா தோஷங்களும் குற்றங்களும் சூரியனை கண்ட படி போல விலகும், பெருசாக பாதிக்காது அப்படிங்கிறதுனால. அதனால தான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு. அப்போ உபஜயஸ்தானத்தில் சூரியன் இருக்கார், ஆட்சியாக இருக்கார், உச்சமாக இருக்கிறார், நல்ல நிலையில் இருக்கிறார், குரு பார்வையோடு இருக்கிறார் அப்படின்னா அரசியல் வெற்றி கொடுக்கும், அரசாங்க
சம்பந்தமான நன்மைகளை செய்யும். அரசு திட்டங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, மருத்துவம் சார்ந்த மருத்துவம் சம்பந்தமான படிப்பு, மருத்துவம் சம்பந்தமான புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிர்வாக திறமை, ஒரு தலைவர் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி பொறுப்பு, நான் இருக்கிற இடத்தை அனுசரித்து தலைவர் பதவி பொறுப்பு, பதவி உயர்வு, வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான நன்மையான பலன்கள் அதிக அளவு நடைபெறும். அதே போல் பார்த்தீங்கன்னா சூரியன்னா புகழ், அந்தஸ்து, கௌரவம். அதாவது சூரியன் அப்படிங்கிறவர் எப்படின்னா, சூரியன் ஒருவருக்கு பலமாக இருக்குது அப்படின்னா அவர் அந்த இடத்துக்கு பேர் அவர் தான் இருக்கும். அதாவது லேண்ட்மார்க், அவர் பேரை சொன்னாதான் அந்த இடத்தோட பேர் தெரியும். அவர் பேரை வச்சு தான் அந்த இடத்தோட பேரை விளங்கும். இந்த இவருடைய வீடு பக்கம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு புகழை கொடுக்கக்கூடிய, அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். இதுவே சூரியன் பகை நீச்சமாகி 8-12 மறைஞ்சி சனி ராகு கேதுவோட சேர்ந்து பலகீனப்பட்ட லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது பாதகாதிபதி நட்சத்திரத்திலோ இருந்தால் பெருசாக நன்மைகள் ஏற்படாது. தந்தைக்கு தோஷத்தை செய்யும், தந்தைக்கு ஆரோக்கிய குறைபாடு செய்யும், வேலையில் பிரச்சனை கொடுக்கும், வேலையை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பு, மேலதிகாரிகளால் பிரச்சனை, சக்கியாக வேலையை புரிஞ்சுட்டு நீ என்ன செஞ்சுட்ட, அந்த உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காம போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களால் பிரச்சனை வரும். தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, தைராய்டு, முதுகெலும்பு பாதிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். தீயால் ஆபத்து கொடுக்கும். வீட்டில் கேஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வைக்கப்போர் தீமுடி சரியுமா, தீ விஷயத்தில் ரொம்ப அதுவும் செவ்வாய் திசையில் சூரிய புத்தியில் தீ விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். நெருப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் மகா திசையில் கௌரவ குறைவு, செவ்வாய் மகா திசை சூரிய புத்தியில் சூரியன் பலகீனப்படும் பொழுது கௌரவ குறைவு, ஏதாவது ஒரு கெட்ட பேர் ஏற்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அப்போ சூரியன் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில சிவன் கோயிலில் சூரியனுக்கு கொஞ்சம் கோதுமையை பரப்பி அது மேலே நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் இந்த 4 மாதம் 6 நாளும் ஒரு தடவையாவது ஆடுதுறை சூரியனார் கோயில் ஞாயிற்றுக்கிழமை போய் சிவப்பு பட்டெடுத்து சாத்தி அரளிப்பூ மாலை போட்டு வழிபாடு பண்ணி அங்கேயும் பார்த்தீங்கன்னா கோதுமையை பரப்பி ஒரு 9 விளக்கு போட்டு 9 சுற்றிட்டு வந்தாலும் இந்த செவ்வாய் மகாதசையில் சூரிய புத்தியில் அமோகமான ராஜயோக பலன்களை, அரசு சம்பந்தமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில், புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, உயர் பதவியில் பதவி உயர்வு, உயர் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கும். அப்போ இந்த செவ்வாய் மகாதிசையில் 7 வருஷமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல தான் நன்மை செய்வார். அதுலேயும் 10ஆம் இடத்துல திக்பலத்தில் பெரிய நன்மைகளை செய்வார், ராஜ்யத்தையே உருவாக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த செவ்வாய் மகாதிசை உங்களுக்கு யோகமாக இருக்குது, ஆட்சி உச்சமாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் இருக்குது, குருவுடைய பார்வை இருக்குன்னா நல்ல பலன்கள் ஏற்படும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, சகோதர வழிய நன்மைகள், வேலையில் அமோகமான பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும். இதுவே செவ்வாய் உங்களுக்கு பலகீனப்பட்டு 8-12 மறைஞ்சு பகை நீச்சமாகி ராகு கேது சனியோட சேர்ந்து இருந்ததுன்னா நன்மையான பலன்கள் ஏற்படாது. நிலம், இடம் சம்பந்தமான பிரச்சனைகள், சின்ன விபத்துகள், வேலையில் பிரச்சனை, அதே மாதிரி இப்போ சகோதர ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் மகாதேவ சூரிய புத்தி பாக பிரிவினைக்கு வழிவகுக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையை அடிபடியாகி தகராறாகி கோர்ட்டு கேஸு போகக்கூடிய அமைப்பும் இருக்கும். அப்போ இந்த செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு நெய்விளக்கேற்றி சிவப்பு கலர் பூ, அரளிப்பூவோ அல்லது செம்பருத்தி பூ சாற்றி வழிபாடு செய்கிறதும், மலைமேலுள்ள முருகன் கோயில் செவ்வாய்க்கிழமை சென்று அதே மாதிரி செவ்வரளி பூ சாற்றி பன்னீரால் அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்கிறதும், இல்லைன்னா இந்த செவ்வாய் மகாதசை முடிகிற வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாய்க்கிழமை போய் அங்கே இருக்கிற செவ்வாய்க்கு, விநாயகருக்கு, வைத்தீஸ்வரனுக்கு, அதே வைத்தியநாத சுவாமிக்கு, தையல்நாயகி அம்மாளுக்கு, செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறதும் இந்த செவ்வாய் மகாதசை உங்களுக்கு யோகத்தை செய்யும். அப்போ செவ்வாய் மகாதசையில் சூரிய புத்திங்கிறது ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமான் வழிபாடு, செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யும் பொழுது அமோகமான ராஜயோக பலன்களையும் அதே போல் பார்த்தீங்கன்னா அரசியல் வெற்றியும், அதே போல் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை உயர்வையும் கொடுக்கறதும், பதவி கிடைக்கிறதும், பொறுப்பு கிடைக்கிறதும், உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த செவ்வாய் மகாதசையில் சூரிய புத்தி அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.